ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அகத்தா கிறிஸ்டி 7 டைல்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 3 எபிசோடு தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1925 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து வீடு, அதாவது ஒரு பங்களா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அங்க பிராங்க் பண்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தப்பாயிடுது. அதுல ஒருத்தர் இறந்தும் போயிடுறாரு. அது நம்ம ஹீரோயினை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ்க்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கேரக்டர் தரமா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க மிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசாக எங்கேயுமே லேக் கிடையாது. அதுவும் ஒரு 3 எபிசோட்லேயே முடிச்சதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.